என்கேஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்திருக்கீங்க. சூப்பர். நிறைய இடத்துல கேட்டப்போ இந்த ஸ்கூல்லையும் நிறைய பேர் சொன்னாங்க, பேர் கேள்விப்பட்டோம். இங்கே நல்லதாக எஜுகேஷன் கொடுக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா தெரியுது, எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பத்திரமா நாங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொன்னனால நாங்கள் தேடி நாங்கள் எஸ்ஆர்எம் இருங்கலூர்லேருந்து இங்கே பார்க்கணும், இந்த ஸ்டூடெண்ட்ஸோட நாங்கள் என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்திருக்கோம். சூப்பர்மா சூப்பர்மா. நான் இந்த குழந்தைங்கள்ட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த ஆர்டிசம் அவேர்னஸ் டேக்காக வந்தீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நாங்கள் இத்தனை நாளாக ஃபுல்லாக தியரியாக Theory-ஆ ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிக்கலாக ஒரு ஏஜ் என்ன ஏஜ் எந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிக்கலாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் அதில் நீங்கள் என்ன டீச் பண்ணீங்க? அதில் அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க? இந்த வாய்ஸ் அவங்க வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசினா நல்லா பேசுகிறாங்க, எங்கேஜிங்காக ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தா நல்லா பண்ணுறாங்க, ட்ரஸ்ட் பண்ணி நம்ம நிறைய விஷயம் சொல்கிறாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுறது நல்லா இருக்கும். ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் நம்பர்ஸ் அவங்களும் ட்ராயிங் அவங்களும் எல்லா விஷயம் பண்ணாலும் அவங்களுக்கு டீச்சர் சப்போர்ட்டோட அவங்களும் சப்போர்ட்டாக நல்லா பண்ணுவாங்க. இப்போ ஆர்டிசம் அப்படின்னாலே எல்லாரும் சொல்கிறது என்னன்னா அவங்க ஐ கான்டாக்ட் இருக்காது அப்படின்னு. இப்போ நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இப்போ ஐ கான்டாக்ட் அவங்ககிட்ட இருந்ததா? அதை நல்லா லேர்ன் பண்ணிங்களா? அவங்க உங்களை பார்த்தாங்களா? ஸ்டார்டிங்கில் வந்து இல்லை, பேச பேச நமக்கு பாண்ட் வருது, அப்போ அவங்க நம்ம ட்ரஸ்ட் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக நிறைய பேசுனாங்க, அவங்க ஐ கான்டாக்டோடய பேசுனாங்க. சோஷியலைஸ் நல்லா பண்ணுவாங்க. சோசியலைசேஷன் நல்லா இருந்தது. ரொம்ப எவ்வளோ சந்தோஷம். பிள்ளைங்க இருந்தாலும் டீச்சர்ஸோட சப்போர்ட் இருந்தனால தான், அவங்க பண்ண ஹெல்ப்னால தான் இவ்வளவும் Successful-ஆ பண்ண எங்களால் முடிஞ்சுச்சு. அதனால டீச்சர்ஸ்னால தான் எல்லாமே. நாங்கள் ஒரு 50%னா மீதி எந்த டீச்சர்ஸோட 50% வச்சு தான் இவ்வளோ தூரம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். இன்னும் இந்த இப்போ நீங்கள் இப்போ பார்த்ததுனால நம்ம குழந்தைங்கள்ட்ட நல்ல முன்னேற்றம் இருக்குது. இப்போ இது அவங்க என்ன ஃபியூச்சருக்கு இது ரொம்ப வேல்யூவாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த குழந்தைங்க நல்லாவே இங்கே வந்து நல்லா லேர்ன் பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்க ஃபியூச்சர் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. வீட்டில் இருக்கிறப்போ அவங்க தனியாகவே இருப்பாங்க, பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்ன பண்ணணுன்றது தெரியாது, எப்படி சொல்லித்தரணும், என்னதான் பண்ணணுன்றது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ் உள்ள குழந்தைங்க. அதனால நம்ம இங்கே வந்து இருக்கிறப்போ, நாங்கள் 4 பேர் அதே மாதிரி இருக்கிறப்போ அவங்க அந்த ஆக்டிவிட்டீஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, இன்னும் நல்லா பண்ணிக்கிட்டாங்க. இங்கே வீட்டில் தனியாக இருக்கிறத விட இங்கே 4 பேரோட சுற்றி இருக்கிறப்போ இங்கே நல்லா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நாங்களுமே பார்த்தோம். நானுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வந்து போனேன். அப்போ இருந்த இன்ட்ராக்ஷனுக்கும் இப்போ இருக்கிற இன்ட்ராக்ஷனுக்கும் நல்லாவே இருக்குது. பிள்ளைங்களுமே நல்லாவே இருக்காங்க. நல்லா சந்தோஷமாக இங்கே ரொம்ப மகிழ்ச்சிமா. நீங்கள் வந்து எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கீங்க. என்ன படிக்கிறீங்க? உங்கள் நேம் மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ்லேருந்து என் பேர் காயத்ரி. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜியில் லெக்சரராக இருக்கேன். என்னோட இன்னும் ஒரு 24 ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தாங்க. நாங்கள் 2-3 மணி நேரம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸோடு இருந்தோம், ஆக்டிவிட்டீஸ் என்கேஜ் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே இங்கே இன்ட்ராக்டிவாக இருந்தாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் யூ. உங்கள் நேம் சொல்லிடுங்க. என்ன படிக்கிறீங்க? என் பேர் ஸ்ரீ சஷ்டிகா. நான் செகண்ட் இயர்